அண்மை செய்தி. சென்னை திருவல்லிக்கேணியில் ஹோட்டலில் ஷவர்மா சாப்பிட்ட 8 பேருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டிருக்கிறது. பிலால் என்ற சிறிய ஹோட்டலில் ஷவர்மா சாப்பிட்டதால் திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் ஹோட்டலில் ஷவர்மா சாப்பிட்ட 8 பேருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டிருக்கிறது. பிலால் என்ற சிறிய ஹோட்டலில் ஷவர்மா சாப்பிட்டதால் திடீர் உடல்நலக் குறைவு என புகார் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து 8 பேர் தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் கோளாறு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பிலால் ஹோட்டலில் ஷவர்மா மற்றும் பிரியாணி சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ராயல் என்கிற தனியார் மருத்துவமனையில் குழந்தை உட்பட 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடந்த 30ஆம் தேதி ரம்ஜானுக்கு முன்னதாக சென்னை தண்டையார்பேட்டை சேர்ந்த குடும்பத்துடன் சேர்ந்த 5 நபர்களும் அதே போன்று திருவல்லிக்கேணியை சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட நபர்களும் இந்த திருவல்லிக்கேணி பிலால் ஹோட்டலில் பிரியாணி அதே போன்று ஷவர்மா சாப்பிட்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு சென்ற 1 மணி நேரத்திலேயே அனைவருக்கும் வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை எடுத்திருக்கிறார்கள். இதுவரை சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்பொழுது பாதிக்கப்பட்ட நபர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடந்த 29ஆம் தேதி அன்று அந்த ரம்ஜானுக்கு முன்னதாக சாப்பிட்ட பொழுது இதுவரை அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ராயல் என்கிற தனியார் மருத்துவமனையில் தற்பொழுது மாநகராட்சியினுடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் குழந்தை உட்பட 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று திரும்பியதாக மருத்துவமனையிலிருந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிலால் ஓட்டலை அவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இந்த ஹோட்டலை மூட வேண்டும் எனவும் அதே போன்று உரிய நடவடிக்கையை அவர்கள் எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.